ஸ்ரீலங்காவில் நாங்கள் அடிக்கடி வாங்குகிற சீ ஃபுட்டில் இதுவும் ஒன்று, கணவாய். பிஃபோர் மேரேஜ் வந்து இது சாப்பிட்டதும் கிடையாது, சமைச்சதும் கிடையாது. மார்க்கெட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மீனா, இதை போய் சாப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். பார்த்துட்டு வந்துடுவேன். ஏன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அதால் நாங்கள் வாங்கினதே கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு வந்து இதை சாப்பிடவும் பழகிக்கிட்டேன், சமைக்கவும் கற்றுக்கிட்டேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை 2-3 தண்ணி வாஷ் பண்ணிக்குவேன். ஏன்னா இதில் மண் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ண பிறகு இது வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுல் வச்சுக்குவேன். இதை ஃபஸ்ட்டு தலை தனியாக உடம்பு தனியாக பிரிக்கணும். ஸோ தலையை வந்து இந்த பவுலில் போட்டுட்டு அப்புறமா இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தலையை பிரித்த பிறகு என்ன செய்யணும்னா, இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நீட்டு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து முள்ளுன்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம போட்டுடலாம், இது யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற தோலை வந்து ஃபுல்லாக உரித்து எடுக்கணும். ஸோ இந்த எல்லா கணவாய்க்கும் இப்படி தான். சில பேர் கணவாய்னு சொல்லுவாங்க, சில பேர் கடம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாகவே தோல் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபுல்லாகவே தோல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக இப்படி வட்ட வட்டமாகவும் கட் பண்ணலாம். நான் வந்து இப்போ நடுவில் ஒரு வெட்டிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். தண்ணி வச்சுட்டு அப்படியே அலசி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணணும். சில பேர் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில ரெசிபிக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ ஹாட் பட்டர் கட்டில் ஃபிஷ்ஷுலாம் ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரவுண்டாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஒரு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன், அதால் இப்படி கட் பண்ணிக்கிறேன். மெயினாக தலை நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கருப்பாக ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்துடணும். அதை வந்து கை அதில் படாமல் மேலேருந்து நம்ம எடுக்கணும். நீங்கள் அதை உடச்சி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த தண்ணி இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாயிடும். பேக் சைடில் திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும், நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இதில் இருக்கிற பார்ட்ஸ் நேம்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் நார்மலாக க்ளீன் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சது கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகட்டுமேன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த தலையை வந்து ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். கீழே வால் மாதிரி தொங்குது பாருங்கள், அதையும் கட் பண்ணிடணும். அவ்வளோதான் பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நான் குழம்பு தான் வச்சேன். தேங்காய் பால் கடைசியாக தேங்காய் பால் விட்டு வச்சேன். இதை வந்து நம்ம இறால் தொக்கு வைக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லை சிக்கன் பெரட்டல் வறுவல் இதெல்லாம் செய்கிறோம்ல, அந்த ரெசிபி எல்லாமே செய்யலாம். புளி மட்டும் விடாமல் இதுக்கு வந்து ஃபைனலாக லெமன் விட்டால் நல்லாயிருக்கும். அளவு ரொம்ப குறைவாக இருக்குன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெட்டி போடுவோம். அதே மாதிரி இதுக்கும் உருளைக்கிழங்கு வெட்டி போடலாம். வறுவலுக்கு, தொக்குக்கு, அப்புறம் குழம்பு, அப்புறம் கிரேவி, இது எல்லாமே இதில் செய்யலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.